Welcome to Morning Cafe presented by Ponvande Detergent powered by Cybot. நம்ம எந்த ஒரு செயலுமே நாளைக்கு செய்யலாம் இன்னொரு நாள் பாத்துக்கலாம் அப்படின்னு தள்ளி வைக்காம இன்னைக்கே செய்ய ஆரம்பிக்கிறது நல்லது. சோ இந்த நாளை நல்ல செயல்களோட தொடங்கலாம். உழைப்போம் உயர்வோம். இந்த நல்ல நாள்ல உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. மார்னிங் கஃபே நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பது நான் உங்கள் ஸ்வாதிஷ்டா. ஸ்வாதி, நம்ம என்டையர் லைஃப்லயுமே பெஸ்ட் டேஸ் எது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போது நம்முடைய ஸ்கூல் டேஸ் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஏன்னா அந்த சமயத்துல தான் நமக்கு உண்மையான நண்பர்கள் ட்ரூ ஃப்ரெண்ட்ஷிப் கிடைச்சிருக்கோம் இல்லையா? ரொம்ப கரெக்டா சொன்ன கண்மணி. இப்ப கூட நிறைய பேர் ரொம்ப மெமரபிளான டேஸ் எதுன்னு கேட்டா நம்ம ஸ்கூல் டேஸ் தான் சொல்லுவோம். ஏன்னா ட்ரூ ஃப்ரெண்ட்ஸ்லாம் நம்மளுக்கு அங்கதான் கிடைப்பாங்க. அண்ட் நிறைய பேர்கிட்ட இப்ப போய் நம்ம கேட்கும் போது ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரிஸ் பத்தி எல்லாம் கேட்கும் போது அவங்களோட ஸ்கூல் டேஸ் பத்தி கதை தான் சொல்லுவாங்கல்ல. எஸ், அப்படிப்பட்ட இன்ட்ரெஸ்டிங்கான ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்டோரி தான் இன்னைக்கு நான் உனக்கு சொல்ல போறேன். ஸோ திருவனந்தபுரம்ல செயின்ட் மேரிஸ் அப்படிங்கிற ஸ்கூல்ல அருணிமா அப்படிங்கிற ஒரு பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. அவளுக்கு அப்பா கிடையாது. அவளுடைய அம்மாவோட தான் ரொம்ப கஷ்டப்பட்டு அவளுடைய லைஃபே அவள் லீட் பண்ணிட்டு இருக்கா. ஸோ இந்த சமயத்துல அவளுடைய க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஸ்கூல்ல படிக்கிற மத்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸும் சேர்ந்து அவளுக்காக ஒரு மிகப்பெரிய உதவி செஞ்சிருக்காங்க. உதவினா என்ன? ஆப்வியஸா அவங்க எல்லாம் சேர்ந்து ஃபீஸ் கட்டினாங்களா அந்த பொண்ணுக்கு? இல்ல, அப்படி கிடையாது. அவங்க எல்லாருமே சேர்ந்து அருணிமாக்காக ஒரு பெரிய வீடு கட்டி கொடுத்திருக்காங்க. பெரிய வீடா? சின்ன பசங்களுக்கு பெரிய வீடு கட்டுற அளவுக்கு எங்க பணம்? ஆக்சுவலி அருணிமாவோட ஸ்கூல்ல மொத்தம் 12,000 ஸ்டூடெண்ட்ஸ் இருந்திருக்காங்க. இவங்க எல்லாருமே சேர்ந்து என்ன பண்ணிருக்காங்க, ஒரு 1 இயரா பிளான் பண்ணி இந்த ப்ராஜெக்ட் மாதிரி பண்ணிருக்காங்க. அவங்களுடைய அல்டிமேட் எய்மா என்ன இருந்திருக்குன்னா, அருணிமாக்காக எப்படியாவது இந்த ஒரு வருஷத்துல நம்ம காசு சேர்த்து வச்சு அந்த காசுல வீடு கட்டணும் அப்படிங்கிறது தான். ஸோ இவங்க என்ன பண்ணிருக்காங்க, பழைய நியூஸ் பேப்பர்ல கலெக்ட் பண்ணி அதை மறுபடியும் விற்கிறது, அப்புறம் அவங்களுக்கு செய்ய தெரிஞ்ச அந்த கைவேலைகள்லாம் செஞ்சு அதை வித்து காசாக்குறது அப்படின்னு பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் மட்டும் இல்லாம ஒரு ரேடியோ ஸ்டேஷன்ல போய் அருணிமாவோட நிலைமை பத்தி அவங்க எடுத்து சொல்லிருக்காங்க. சோ அத கேட்டுட்டு நிறைய பேர் வாலண்டியரிங்கா வந்து அவங்களால முடிஞ்ச காசெல்லாம் கொடுத்திருக்காங்க. ஹே சூப்பர்யா. இவ்வளவு சின்ன வயசுல இவ்வளவு மெச்சூர்டா இவ்வளவு கிளவரா வேலை செஞ்சிருக்காங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க எல்லாருமே இவ்வளவு கஷ்டப்பட்டு உழைச்சதாலதான் அருணிமாக்கு இப்போ 4 லட்சம் மதிப்பு இருக்கக்கூடிய வீடு கிடைச்சிருக்கு. கிரேட். ஆக்சுவலா ஒருத்தவங்களுக்கு கஷ்டம்னு வரும்போது நம்மளால என்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு நம்ம யோசிச்சுட்டு அப்படியே விடாம நம்ம போய் ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு அந்த சின்ன பசங்க நினைச்சிருக்காங்கல்ல, அதுவே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம் தான். அந்த மாதிரி எல்லாருமே இருந்தா நம்ம நாட்டுல யாருமே கஷ்டமே பட மாட்டாங்கல்ல. சோ இந்த ஒரு நல்ல தகவலோட அடுத்ததா யோகாசனம் பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே, நான் கவிதா சத்யநாராயணன், குஷப்பாவை யோகாலர். பாடியில எவ்வளவு பிரச்சனை இருந்தாலும் நிறைய பிரச்சனை தெரியாமலே போகலாம். ஆனா வெளிப்புறத்துல பாடியில பெயின் வந்தா மட்டும் கரெக்டா நம்மளுக்கு தெரியும். எங்க தெரியும்? கழுத்து பகுதியில, ஷோல்டர்ல, ஓகே, உங்களோட மார்பு பகுதியில, உங்க வயிற்றுல, இந்த மாதிரி சின்ன சின்ன வலிகள் எல்லாம் கரெக்டா உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும். சர்டன் ஆசனாஸ் அதெல்லாம் சீர்படுத்துறதுக்கு அமையும். எஸ்பெஷலி ஷோல்டர் பிளேட்ஸ். ஆண்களோ பெண்களோ பேகை மாட்டிட்டு போறீங்க, ஆஃபீஸ்க்கு காலேஜ்க்கு போறீங்க, பேகை 2 பக்கம் மாட்டிட்டு போனாலும் ஒரு சமயத்துல நிறைய நேரம் அந்த பஸ்ல நிற்கும் போது அந்த பேகை மாட்டிட்டே இருப்பீங்க. ஷோல்டர் வலிக்க ஆரம்பிக்கும். ஷோல்டர் பிளேட்ஸ்க்கு ஸ்ட்ரென்த் எடுக்கிறது, கோர் ஸ்ட்ராங் பண்ணணும். கோர் ஸ்ட்ராங் இல்லைன்னா, கோர்னா இந்த மேல் வயிற்று பகுதியும் அடி வயிற்று பகுதியில இருக்க ஃபுல் போர்ஷனை தான் கோர்னு சொல்லுவோம். இந்த கோர் ஸ்ட்ரென்த்தா இல்லைன்னா எந்த ஆசனாவையும் நிறைய நேரம் பிடிச்சு வைக்கிறது முடியாது. ஒரு பாடியில கோர் ஸ்ட்ரென்த் அவ்வளவு முக்கியம். ஸோ அந்த கோர் ஸ்ட்ரென்த்தை எப்படி அதிகரிக்கலாம், ஷோல்டர் பிளேட்ஸ்ல இருக்கிற பெயினை கரெக்டா எப்படி சரி பண்ணலாம். ஸோ எஸ்பெஷலி இப்போ பார்க்க போனீங்கன்னா நிறைய ஆண்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் தான் ரொம்ப முக்கியமா படுது. ஏன்னா அவங்களுக்கு அந்த டெய்லி அவங்க வேலை பார்க்கறதுக்கும் அவங்க பாடியோட பொசிஷனுக்கும் கரெக்டாவே மேட்ச் ஆகாமே இருக்கும். ஸோ அவங்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் ரொம்பவே முக்கியமா இருக்கும். பெண்களுக்கு கோர் ஸ்ட்ரென்த் எதுக்கு அவசியம்னா, எனர்ஜி ஃபுல் டே அவங்க வேலை பண்ணாலும் அந்த எனர்ஜி ரிட்டைன் பண்றதுக்கும் உங்க தோள்பட்ட வலியை தீர்க்கிறதுக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். சந்துலன் ஆசன்ல ஒரு வேரியேஷன் இருக்கு, டால்ஃபின் போஸ்ன்னு சொல்லுவாங்க. அந்த டால்ஃபின் போஸை நீங்க பிராக்டிஸ் பண்ணும்போது ஷோல்டருக்கும் கோருக்கும் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அதுல 10 செகண்ட், 20 செகண்ட், 30 செகண்ட் அப்படி போய் ஒரு 3 மினிட்ஸ் அந்த ஹோல்டிங் பொசிஷன்ஸ்ல இருக்கும் போது உங்களுக்கு உங்களோட பாடியில என்ன ரியாக்ஷன் இருக்குன்னு கரெக்டா தெரிய வரும். ஆசனா பண்றது முக்கியம் இல்ல, அதை நிறைய நேரம் எப்படி மெயின்டைன் பண்ணணும்ன்றது தான் முக்கியம். ஏன்னா எவ்வளவு நேரம் அந்த பொசிஷன்ல இருக்கீங்களோ அவ்வளவு எனர்ஜி உங்களுக்கு சேரும், அந்த ஆசனாவோட பெனிஃபிட்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ நம்ம டால்ஃபின் போஸ் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டால்ஃபின் போஸ்க்கு பிளாங்க் பொசிஷன் மாதிரி, அதாவது உங்க கைகளை நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி இப்படி இருக்கீங்க இல்லையா, இதுதான் பிளாங்க் பொசிஷன் சொல்வோம். முன்னாடியும் போகக்கூடாது, பின்னாடியும் வரக்கூடாது. இந்த மாதிரி பின்னாடியும் போகும்போது இல்ல முன்னாடி போகும்போது உங்க மணிக்கட்டுக்கு வலி வர வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு. ஸோ இதை கரெக்டா வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் உங்களோட கை, உங்களோட கட்டை விரல் உங்களோட சுண்டு விரலுக்கு பேஸ்ல இருக்கணும்.
இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 2 கையிலயும் க்ளோஸ் பண்ணி வச்சு உங்களோட எல்போவை கீழே வை. இந்த மாதிரி கீழே வைக்கும் போது ஸ்ட்ரெயிட்டா முன்ன பாருங்க, கீழே பார்க்காதீங்க. கீழே கிட்டக்க ஆப்ஜெக்ட் பார்க்கும்போது உங்களுக்கு தலை சுத்துற வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கும். ஸோ எப்பவுமே முன்னாடி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அண்ட் மெதுவா ஒவ்வொரு காலை சீராகி வைங்க. இப்படி வைக்கும் போது மூச்சு உள்ள வெளியே. இந்த மாதிரி பண்ணும்போது உங்களோட ஷோல்டர் பிளேட்ஸ் விரிய ஆரம்பிக்கும். அதை நீங்களே உணர்வீங்க. மெதுவா உங்களால முடியாத பட்சத்துல முட்டியை டிராப் பண்ணிடுங்க. ஸ்லோவா முட்டியை டிராப் பண்ணி முன்னாடி பாருங்க. முன்னாடி உங்க மார்பு பகுதியை புஷ் பண்ணிட்டு முன்னாடி பாக்குறதுக்கு ட்ரை பண்ணுங்க. அதனால உங்களோட வலி வாய்ப்பு குறையும். இல்லைன்னா நீங்க பாலாசனுக்கு போகலாம். ஸோ பெஸ்ட் அகெயின் ஒரு வாட்டி திருப்பி பாக்குறேன். டால்பின் போஸ்க்கு லென்த் கரெக்ட் முக்கியம். மெதுவா உங்க முட்டியை மேலே இழுத்துக்கோங்க. முன்னாடி பாருங்க. பேலன்ஸ் ஆனதுக்கு பக்கமா கொஞ்சம் உங்களோட பெல்விஸ் போர்ஷனை பின்னாடி தள்ளி மெதுவா உங்க கைகளை எடுத்து பாருங்க. 1 2 3 மெதுவா அதை கீழே இறக்கிடுங்க. டயர்டாச்சுன்னா முட்டியை கீழே போட்டுடுங்க. முடியாத பட்சத்துல நீங்க இன்னொரு கையையும் ட்ரை பண்ணலாம். 1 2 3 4 5 அந்த மாதிரி பண்ணிட்டு மெதுவா கீழே இறக்கிக்கிட்டு உங்களோட முட்டிகளை இறக்கி நீங்க ரெஸ்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லோவா மெதுவா மேல வந்துடுங்க. டால்பின் போஸ் இனிஷியலி எல்லாருக்குமே கொஞ்சம் கஷ்டமான ஒரு ஆசனா. ஏன்னா இதுல உங்களோட வயிறு பகுதியில நிறைய ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்லாத பட்சத்துல வலி ஏற்படும். தோள்பட்டையிலும் ஸ்ட்ரென்த் இல்லை. அதும்போது டால்பின் பாஸ் பண்ணும்போது ஷோல்டர் பிளேட்ஸ் விரிய ஆரம்பிக்கும் போது வலி ஏற்படும். பைசப்ல நிறைய வலி ஏற்படும். அதுக்காக உங்க இன்டேக்கும் கரெக்டா இருக்கணும். பால் குடிங்க, ட்ரை ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, உங்களோட பழங்கள் வகைகள் எல்லாம் கரெக்டா எடுத்துக்கோங்க. முடிஞ்சா கேழ்வரகு, கம்பு, அந்த மாதிரி ராகி, அந்த மாதிரி இருக்கிற கஞ்சிகளை நீங்க இன்டேக் டெய்லி பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்க பாடியில ஸ்ட்ரென்த் இருக்கும். முளை கட்டின பயிறு சூப்பர் ஸ்ட்ரென்த்ஃபுல் ஃபுட். அதை நீங்க சாப்பிடும் போது உங்களோட கோர் பாடி நீங்க ப்ராக்டிஸ் பண்ணும்போது அது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் பண்ணும். ஸோ இன்னைக்கு நீங்க டால்பின் போஸ் பார்த்தீங்க. நாளைக்கு இன்னொரு ஆசனாவோட நான் உங்களை சந்திக்கிறேன். சுவாதி, நம்மளை சுத்தி இருக்கிற மனிதர்களோட உணர்வுகளை நம்ம சரியா புரிஞ்சுக்கிட்டு வாழ ஆரம்பிச்சாலே கிட்டத்தட்ட இயற்கையோட ஒன்றி வாழற மாதிரியான ஒரு விஷயம் தான் இல்ல? ஆமா, இந்த மாதிரி இயற்கையொட்டி நம்ம வாழற வாழ்க்கையை நம்மளுக்கு பயிற்சிகள் மூலமா தர்றது வந்து நம்மளோட யோகாசனம் அண்ட் மெடிடேஷன் தான் இல்லையா? சோ இந்த மாதிரி தொடர்ந்து நிறைய விஷயங்கள் நம்ம மார்னிங் கஃபேல வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் பாக்குறதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, பொதுவா நம்ம ஸ்கூல்ல எவ்வளவு ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிப்போம்? நம்ம எல்லாரும் படிச்ச வரைக்கும் +2 வரைக்கும் தானே படிச்சோம். ஏன் கேக்குற திடீர்னு இந்த மாதிரி ஒரு கேள்வி? ஏன்னா +2க்கு அப்புறமா +3ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்கு தெரியுமா? +3யா? எந்த இடத்துல இது? சென்னையில வந்து லிட்டில் ஃப்ளவர் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அப்படின்னு ஒரு ஸ்கூல் இருக்கு. அங்க வந்து 20 இயர்ஸா +3ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு நடத்திட்டு இருக்காங்க. ஆக்சுவலி நம்மலாம் ஸ்கூல்ல +1 +2 முடிச்ச உடனே காலேஜ் போயிடுவோம். பட் எதனால இங்க இப்படி +3 அப்படிங்கிற ஒரு விஷயம்? ஆக்சுவலி வந்து காது கேட்காத ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்கல்ல, அவங்களுக்குலாம் வந்து நம்மள மாதிரி ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் செகண்ட் லாங்குவேஜ் அப்படிலாம் கிடையாது. அவங்களுக்கு ஒரே ஒரு லாங்குவேஜ் தான். அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இங்கிலீஷ் கூட கிடையாது. அண்ட் நம்மலாம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் 500க்கு எழுதுவோம்ல, அவங்க 400க்கு தான் எழுதுவாங்க. அண்ட் +2 கூட அவங்களுக்கு வந்து 1000 மார்க்ஸ்க்கு தான். சரி, இதெல்லாம் ஓகே சுவாதி. எதனால இந்த +3 அப்படிங்கிற இன்னொரு எக்ஸ்ட்ரா இயர் அவங்களுக்கு இருக்கு? ஆக்சுவலி வந்து நம்ம காலேஜ் போகும்போது நம்மளுக்கு வந்து பேசிக்கா இங்கிலீஷ் ரொம்ப முக்கியம். பட் அவங்களுக்கு வந்து ஒரு லாங்குவேஜ் தான். அதுலயும் அவங்க வந்து இங்கிலீஷ் வந்து ஃபர்ஸ்ட்ல இருந்தே அவங்க படிச்சிருக்க மாட்டாங்க. சோ அதனால +2 முடிச்சதுக்கு அப்புறம் +3ன்னு ஒரு ஸ்டாண்டர்ட் வச்சு 10th ஸ்டாண்டர்ட் இங்கிலீஷ் போர்ஷன்ஸ் எல்லாம் வந்து அந்த +3 ஸ்டாண்டர்ட்ல நடத்தி எக்ஸாம் எழுதி அதுக்கப்புறமா தான் அவங்க காலேஜ் ஜாயின் பண்ணுவாங்க. சோ நீ சொல்றத பார்க்கும்போது இந்த +3 ஸ்டாண்டர்ட் இவங்க எல்லாருடைய லைஃப்லயும் மிகப்பெரிய பிளஸ்ஸா தான் இருக்க போகுது. சோ மார்னிங்கே நல்ல இன்ஃபர்மேஷன் கொடுத்திருக்க. இந்த தகவலோட அடுத்த பகுதி காத்துட்டு இருக்கு, பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம், நான் உங்க கார்த்திகா. கடந்த சில நாட்களா நம்ம செல்ஃப் டிஃபென்ஸ் டெக்னிக்ஸ் பார்த்துட்டு இருக்கோம், எஸ்பெஷலி ஃபார் லேடிஸ். ஸோ இன்னைக்கு ஒரு டிஃபிகல்ட்டான சிச்சுவேஷன். அதாவது இப்போ நைட் டைம் நீங்கள் ஜென்ரலாக வந்துட்டு வாக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க, தனியாக வாக் பண்ணி போயிட்டு இருக்கீங்க. அந்த நேரத்தில் உங்களை கிட்னாப் பண்ண யாராவது வராங்க. ஸோ கிட்னாப் பண்ணுறவங்க ஜென்ரலாக வந்துட்டு பின்னாடி இருந்து உங்களை லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன் வரும்போது உங்களே நீங்கள் எப்படி டிஃபெண்ட் பண்ணிக்கலாம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இன்னைக்கு என் கூட என்னோட பார்ட்னர் ஐஸ்வர்யா இருக்காங்க. ஹாய் ஐஸ்வர்யா, வெல்கம். ஸோ இப்போ அவங்க என்ன பின்னாடியிலேருந்து ஹக் பண்ணி கொஞ்சம் லிஃப்ட்டும் ட்ரை பண்ண போகிறாங்க. அதுலேருந்து எப்படி டிஃபெண்ட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம பார்க்கலாம். ஸோ பின்னாடியிலேருந்து ஒருத்தவங்க உங்களை ஹக் பண்ணி லிஃப்ட் பண்ணுறாங்க.
அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல வாங்க இப்ப லிஃப்ட் பண்ண வராங்க. இந்த மாதிரி லிஃப்ட் பண்ணும்போது அவங்களுக்கு டுவர்ட்ஸா நீங்க ஸ்லாண்ட் பண்ணி உங்க பாடி வெயிட்ட அவங்க பாடி வெயிட்ல போடுறீங்க, அப்படியே உங்க காலை லிஃப்ட் பண்றீங்க. இப்படி லிஃப்ட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க ஹேண்ட் ஃப்ரீ ஆயிடும். அவங்க அதுக்கு மேல உங்களை டைட்டா ஹோல்ட் பண்ண முடியாது. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க அழகா உங்களுக்கு அவங்க பேலன்ஸ் போயிருக்கு அப்படின்றனால அது கூடவே சேர்ந்து நீங்க வேணும்னா அட்டாக்கும் பண்ணலாம். இப்படி இருக்கிறது அப்படியே லிஃப்ட் பண்றீங்க, ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் இங்க அட்டாக்கும் பண்ணிட்டு அப்படியே ஓடலாம், இல்லைன்னா ஸ்ட்ரைட்டா ஓடியும் போய் எஸ்கேப் ஆயிடலாம். ஸோ உங்களோட மெயின் என்ன, அந்த சிச்சுவேஷன்ல இருந்து அவாய்ட் பண்ணிட்டு எஸ்கேப் ஆகணும். ஸோ அதை இப்போ நீங்க சாட்டிஸ்ஃபை பண்ணிட்டீங்க. ஸோ நெக்ஸ்ட் சிச்சுவேஷனுக்கு போகலாம். இதே மாதிரி பின்னாடில இருந்து ஹக் பண்ணி லிஃப்ட் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஜஸ்ட் ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்றீங்க. ஃபார்வர்ட்ல பெண்ட் பண்ணி இப்பவே அவங்களால வந்து லிஃப்ட் பண்ண முடியாது. ஒண்ணு. இன்னொன்னு அவங்க லெக்கும் வந்து நீங்க ஹோல்ட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அவங்க பேலன்ஸும் போகும், அவங்களால அதுக்கு மேல உங்களை ஹோல்டுமே பண்ண முடியாது. ஸோ இது ஒரு சிம்பிள் டெக்னிக் தான். இதுல நீங்க கத்துக்க வேண்டிய ஒரே விஷயம் ஜஸ்ட் பெண்ட் கெட் அப், அவ்வளவுதான். ஸோ இந்த பெண்டிங் கண்டிப்பா எல்லாருக்குமே வரும், அது எந்த வயசா இருந்தாலும் சரி. ஸோ அதையும் நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்து தேர்ட் டெக்னிக் போலாம். இதே மாதிரி திரும்பி அவங்க நம்மள ஹக் பண்றாங்க, கூட லிஃப்ட் பண்ணவும் ட்ரை பண்றாங்க. இந்த சிச்சுவேஷன்ல உங்க லெக்கை எடுத்து நீங்க கொஞ்சம் பின்னாடி வச்சிட்டீங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு ட்ரை பண்ணாலும், அவங்க பாடி வெயிட் எவ்வளவு அதிகமா இருந்தாலும், அவங்க எவ்வளவுதான் லிஃப்ட் பண்ண ட்ரை பண்ணாலும் அவங்களால லிஃப்ட் பண்ண முடியாது. இப்போ உங்க ஹேண்ட் கொஞ்சம் லூஸ் ஆயிருக்கும், ஆனா நீங்க முன்னாடி வந்தனால. ஸோ அதுல வந்து நீங்க இதை ரிலீஸ் பண்ணிட்டு எஸ்கேப் ஆயிடலாம். இந்த மாதிரி அழகா உங்களையே நீங்க ஃப்ரீ பண்ணிக்கலாம். ஸோ இப்போ தேர்ட் டெக்னிக்ல நீங்க பாத்தீங்க அப்படின்னா இந்த பொசிஷன் அப்படின்னு நீங்க பாத்தீங்க கரெக்டா. இதுல வந்துட்டு உங்க ஷோல்டர் லெவல் இது ரெண்டோ லெக்கும் ஸ்ட்ரெயிட்டா இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு பாடி பேலன்ஸ் உங்களுக்கு மிஸ் ஆகாது. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன்ல வந்து உங்களால அவங்க வெயிட்டையும் தாங்கி ஈஸியா வந்து உங்களையே ரிலீஸ் பண்ணிக்க முடியும். அடுத்து ஃபோர்த் டெக்னிக்கு போலாம். இப்போ திருப்பி அவங்க வந்து நம்மள ஹக் பண்றாங்க, ஹக் பண்ணி லிஃப்டும் பண்ண ட்ரை பண்றாங்க. ஸோ இப்படி லிஃப்ட் பண்ணும் போது கொஞ்சம் அவங்களுக்கு டுவர்ட்ஸ் போய் நம்மளோட இந்த பாடி ஷோல்டர் எடுத்து இப்படி எடுத்துட்டு வரும். ஸோ இப்படி எடுத்துட்டு வந்தோம் அப்படின்னா ஸோ அது ஆட்டோமேட்டிக்கா வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு கரெக்டா. ஸோ இதை இன்னொரு வாட்டி ட்ரை பண்ணி பார்க்கலாம் நல்லா. ஸோ அவங்க டுவர்ட்ஸ் போறீங்க, இங்க இருந்து இந்த ஷோல்டருக்கு இப்படி பண்றீங்க. ஸோ இதுல வந்துட்டு உங்களுக்கு இந்த ஷோல்டர் கொஞ்சம் ரைஸ் ஆகும்போது அவங்க ஹேண்ட் வந்துட்டு இங்க உங்களுக்கு கொஞ்சம் ஃப்ரீ ஆச்சு கரெக்டா. ஸோ இந்த பார்ட்ல வந்து அவங்க பாடியை நீங்க இப்படி சாய்க்கும் போது ஆட்டோமேட்டிக்கா அவங்க வந்து ரிலீஸ் ஆயிடுவாங்க. ஸோ இந்த 4 டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணி இன்கேஸ் உங்களை கிட்னாப் பண்ண வந்தாங்க இல்ல பேக்ல இருந்து லிஃப்ட் பண்ண வந்தாங்க அப்படின்னா அது எந்த மாதிரி ஒரு ஐசோலேட்டட் சிச்சுவேஷனா இருக்கட்டும் இல்ல பப்ளிக் பிளேஸா இருக்கட்டும், எந்த மாதிரி சிச்சுவேஷனா இருந்தாலும் நீங்க உங்களையே ஃப்ரீ பண்ணிக்கலாம். இந்த டெக்னிக்ஸை கண்டிப்பா ப்ராக்டிஸ் பண்ணி பெனிஃபிட்ஸை ஷேர் பண்ணுங்க. இன்னும் சில டெக்னிக்ஸோட நம்ம அடுத்த செஷன்ல பார்க்கலாம். நன்றி, வணக்கம். இங்கிலீஷ் தெரியாததுனால இந்த மாதிரி மாற்றுத்திறனாளி ஸ்டூடெண்ட்ஸ்லாம் நிறைய நல்ல விஷயங்கள், நிறைய நல்ல பெனிஃபிட்ஸை வந்து அவங்க இழக்கிறாங்க. பட் அவங்களுக்குலாம் ஆறுதல் கொடுக்குற மாதிரி இந்த +3 ஸ்டாண்டர்ட் இருக்கு அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமா இருக்குல்ல. கரெக்டா சொன்ன ஸ்வாதி. இவங்க எல்லாருமே +2 எக்ஸாம் முடிச்ச பிறகு கூட மறுபடியும் அவங்களுடைய 10th இங்கிலீஷ் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னு நினைச்சாலும் அதை பிரைவேட்டா போய் எழுதுறதுக்கான வாய்ப்பை நம்ம கவர்மெண்டே உருவாக்கி கொடுத்திருக்கு. சோ இதே மாதிரி இன்னும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் பத்தி நம்ம பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, கடந்த ஒரு வாரமாவே உலகம் முழுக்க சைபர் அட்டாக் நடந்துட்டு இருக்கு, தெரியும்ல? இந்த இன்டர்நெட் மூலமா எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே வேலை செய்ய விடாம பிளாக் பண்றத பத்தி தானே சொல்ற? அதேதான். வானக்ரை அப்படிங்கிற வைரஸ் தான் கடந்த ஒரு வாரத்துல 100 கண்ட்ரீஸ்ல 1 லட்சத்துக்கும் மேற்பட்ட கம்ப்யூட்டர்ஸை செயலிழக்க வச்சிருக்கு. என்னையா, ஒரு வைரஸ் எப்படி எல்லா கம்ப்யூட்டர்ஸையுமே வந்து இந்த மாதிரி ஒர்க் பண்ண விடாம பண்ண முடியும்? அதாவது இது வந்து மிகப்பெரிய ப்ராசஸ் ஸ்வாதி. முதல்ல வந்து நமக்கு ரொம்ப அட்ராக்டிவான வேர்ட்ஸ்ல வந்து ஒரு இமெயில் அனுப்புவாங்க. அதை பார்த்துட்டு என்ன இமெயில் இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஓபன் பண்ணோம்னா போச்சு, நம்ம என்டையர் சிஸ்டம், இந்த கம்ப்யூட்டர் சிஸ்டமே வந்து செயலிழந்து போயிடும். ஐயோ, எதுக்காக ஆக்சுவலா இப்படி பண்றாங்க? இதுல எதனுடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்படி நம்ம கம்ப்யூட்டர் செயலிழந்து போன பிறகு கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம கம்ப்யூட்டர்ல ஒரு மெசேஜ் வரும். அந்த மெசேஜ் என்ன சொல்லிருக்கோம்னா, இந்த குறிப்பிட்ட அமௌண்ட்டை நீங்க உடனே பே பண்ணணும் அப்படின்னு போட்டிருக்கோம். நம்ம பே பண்ணாம டிலே பண்ண அந்த அமௌண்ட் மறுபடியும் இன்க்ரீஸ் ஆயிட்டே இருக்கும். சோ நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்டேஜுக்கு மேல ஃபெட் அப் ஆகி சரி இதை பே பண்ணிடலாம், கம்ப்யூட்டர் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பே பண்ணுவோம். ஆனா பே பண்ண பிறகும் கம்ப்யூட்டர் சரியே ஆகாது. அதே மாதிரி ஒரு நிலைமையில தான் இருக்கும். சோ ஒரு சிலர் இந்த மாதிரி எல்லாருக்கும் ப்ராப்ளம் கொடுக்கணும் அப்படிங்கறதால தான் இந்த மாதிரி வைரஸ் எல்லாம் ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலா வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா? சோ இந்த வைரஸ் வில்லன் அழிக்கிறதுக்கு ஒரு ஹீரோ வராமலா போக போகுது. சோ அதுக்காக நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போ நம்ம மார்னிங் கஃபேல பியூட்டி டிப்ஸ் காத்துட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம்.
வெரி குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் நிறைய சின்ன குழந்தைங்களுக்கு வர ஒரு இஷ்யூ, ஈவன் பெரியவங்களுக்கு வர ஒரு இஷ்யூ. அது நம்ம ஊரில் என்னென்னு சொல்லுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா பூச்சி வெட்டு இல்லை பூச்சிக்கடி, இல்லைன்னா வட்ட வட்டமாக முடி கொட்டிருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது சில பேருக்கு என்ன ஆகும்னா அந்த முடியிலேயே உங்களுக்கு சின்ன ஒரு வட்டமாக ஒரு காயின் சைஸ் பகுதி கொட்டி போயிடும். உங்களுக்கு பார்த்தீங்கன்னாலே ஒரு பால்டாக ஒரு பேட்ச் இருக்கும், அந்த இடத்துல முடியே இருக்காது சுத்தமாக. அது பேர் தான் நாங்கள் அலோபேஷியா ஏரியேட்டா அப்படின்னு சொல்கிறது. அலோபேஷியா ஏரியேட்டா ஏன் வருது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக். ஸோ உங்களுக்கு இந்த அலோபேஷியா ஏரியேட்டானா என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நிறைய குழந்தைங்களுக்கு சில அடல்ட்ஸுக்கு கூட வட்ட வட்டமாக ஓவர் நைட், அதாவது ஒன்றுமே இருக்காது, திடீர்னு பார்த்தீங்கன்னா ஒரு சலூனில் முடி வெட்ட போயிருப்பாங்க, இல்லை ஹேர் கட் சின்ன பசங்களை கூப்பிட்டு போயிட்டு அப்போ தான் விலைக்கு பார்ப்பீங்க, பார்த்தா ஒரு வட்டமாக முடி கொட்டியிருக்கும் உங்களுக்கு. உடனே பேரண்ட்ஸ் பயங்கரமாக பயந்து போயிடுவாங்க, என்னது இது எப்படி ஆயிடுச்சு, இவங்க கவனிக்கவே இல்லை அப்படின்னுட்டு. ஸோ இது என்னன்னா, இது நம்ம முடிக்கே வர ஒரு தன்னெதிர்ப்பு நோய். அதாவது நம்ம உடம்பு நம்ம முடிக்கே உங்களுக்கு ஒரு எதிர்ப்பு கொடுத்துக்குது. இதுதான் உங்களுக்கு அந்த எதிர்ப்பு கொடுக்கும்போது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அந்த முடி ஓவர் நைட் கொட்டி போயிடும் உங்களுக்கு. இதை பற்றி புரியறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, எப்படி இந்த ஹேர் க்ரோத் சைக்கிள் இருக்குங்கிறத ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணுங்க. அதாவது ஹேர் க்ரோத் சைக்கிள்னா, இப்போ ஹேர் ஃபர்ஸ்ட் வளரும், அதாவது க்ரோத் பீரியட்னு இருக்கும். அதுக்கு அந்த க்ரோத் பீரியட் பார்த்தீங்கன்னா 3 to 10 years. இப்போ ஒரு முடி வெளியே வருதுன்னா இந்த ஈச் ஹேருக்கு 3 to 10 years அது வளர்ந்துக்கிட்டே இருக்கும். அது லேடிஸ்க்கு ஆப்வியஸ்லி லாங்கர் பீரியடாக இருக்கும், மென்க்கு கொஞ்சம் ஷார்ட்டர் பீரியடாக இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு 3 இல்லை 5 மாதத்துக்கு அது ரெஸ்ட் எடுக்கும், அந்த முடி வளராது. அதுக்கப்புறம் இன்னொரு ஒரு 3லேருந்து 5 வாரம் முடி கொட்டி போயிடும். அந்த 3 to 5 weeks ஹேர் வில் கீப் ஃபாலிங் அவுட். இதுதான் ஒரு ஹேரோட சைக்கிள் உங்களுக்கு. இந்த ஹேர் சைக்கிளுங்கிறது எவ்ரி ஹேருக்கு தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் உங்களுக்கு. அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம் நம்ம ஸ்கேல்பில் இருக்கிற எல்லா முடியும் எடுத்தீங்கன்னா 80% க்ரோத்தில் தான் இருக்கும், 20% தான் ஒரு ஃபாலிங் ஃபேஸில் இருக்கும் உங்களுக்கு. சம்டைம்ஸ், அதாவது இந்த தன்னெதிர்ப்புன்னு சொன்னேன் இல்லையா, தைராய்டு இஷ்யூஸ் இருக்கிறவங்க, டயபெட்டிஸ் இருக்கிறவங்க, இல்லைனா உங்களுக்கு ஆஸ்மா ஃபேமிலியில் இருக்கிறவங்க, இந்த மாதிரி பசங்களுக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு, ஈவன் பெரியவங்களுக்கு என்ன ஆகும்னா, திடீர்னு ஒரு நாள் உங்களுக்கு அந்த தன்னெதிர்ப்புங்கிறத நம்ம பாடி கொடுக்குற இம்யூனிட்டி நம்ம முடியிலேயே உங்களுக்கு அஃபெக்ட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ அப்படி இருக்கிற பட்சத்தில் க்ரோயிங் ஹேர் திடீர்னு ரெஸ்டிங் ஃபேஸுக்கு ஷிஃப்ட் ஆகிடும் உங்களுக்கு. ஸோ அந்த முடி அப்படியே நின்று கொட்டி அந்த ரெஸ்டிங் ஃபேஸ்க்கு வந்துடும் உங்களுக்கு, இல்லைன்னா ஃபாலிங் ஃபேஸ்க்கு போயிடுது உங்களுக்கு. இதுதான் அலோபேஷியா ஏரியேட்டாங்கிற பிரச்சனை. அதனால தான் வட்ட வட்டமாக முடி கொட்டுது. இது உங்களுக்கு எஸ்பெஷலி சின்ன குழந்தைங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னா, சம்டைம்ஸ் டான்சல்ஸில் க்ரோத் இருக்கிறது, இல்லை அடினாய்டுன்னு தொண்டையில் க்ரோத் இருக்கிறது, இல்லைனா காது மூக்கு தொண்டையில் வேற ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும், இல்லைனா ஒரு சொத்தப்பல் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி இருக்கிற பசங்களுக்கு கூட உங்களுக்கு ஒரு ரியாக்ஷனாக அந்த முடி அஃபெக்ட் ஆகிடுது, அந்த முடி கொட்டி போயிடுது உங்களுக்கு. ஸோ இந்த இஷ்யூஸ்னால நிறைய பேரண்ட்ஸ் ரொம்ப டிப்ரெஸ் ஆகிடுவாங்க. ஏன்னா இந்த அலோபேஷியா ஏரியேட்டாங்கிறது மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா 3 to 6 months டைமில் முடி தானே வளர்ந்துடும். அதாவது அந்த இம்யூன் அட்டாக் குறைஞ்ச உடனே முடி தானே வளர ஆரம்பிச்சிடும் திருப்பி. பட் சில குழந்தைங்களுக்கு, அதாவது ஈவன் சில பெரியவங்களுக்கு எப்போ உங்களுக்கு சிவியராக இருக்கும், ஃபுல் ஹேருமே கொட்டி போகிற சான்ஸ் இருக்குது. அதாவது என்டையர் ஸ்கேல்ப் பால்ட் ஆகிடும் உங்களுக்கு. இதுக்கும் மேலே உங்களுக்கு ஃபுல்லாக உடம்புல இருக்கிற எல்லா முடியுமே கொட்டி போகிற கூட சான்ஸ் இருக்குது. இது எல்லாருமே உங்களுக்கு அந்த ஆட்டோ இம்யூனிட்டிங்கிற ஒரு பர்டிகுலர் இஷ்யூனால வரது உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி ரொம்ப சிவியர் இஷ்யூஸ் இருக்கிறவங்க கண்டிப்பாக ட்ரீட்மெண்ட் தே ஷுட் கோ ஃபார் ட்ரீட்மெண்ட். மைல்டாக ஒரு பால்ட் பேட்ச் இருக்கிறது, யூ கேன் வெயிட் ஃபார் சம் டைம். அந்த வெயிட் பண்ணுறது சம்டைம்ஸ் தானே வளர்ந்துருது அப்படிங்கிற பட்சத்தை நீங்கள் விட்டுடலாம். பட் அப்போவுமே ஏதாவது ஒரு இயர் நோஸ் த்ரோட் இன்ஃபெக்ஷன் இருக்காங்கிறது செக் பண்ணுறது அவசியம். ஸோ உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா அவங்க கண்டிப்பாக உங்களுக்கு அடுத்தபடியாக என்ன பண்ணலாம், என்ன செக் பண்ணலாம், அண்ட் ஏதாவது லோஷன்ஸ் நம்ம நிறைய மெடிசன்ஸ் இருக்குது, அதாவது அது போட்டால் வளரும் அப்படிங்கிற மெடிசன்ஸ் இருக்குது. அண்ட் இது தவிர லிக்விட் நைட்ரஜன் தெரப்பி அப்படிங்கிறதும் இருக்குது. அதை அவங்க அந்த இடத்துல அந்த முடியை வச்சு கொஞ்சம் ஸ்கேல்பில் அந்த லிக்விட் நைட்ரஜனுங்கிற அப்ளை பண்ணோடனே திருப்பி ஹேர் க்ரோ ஆரம்பிச்சிடும். சில பேர் கேட்குற டவுட் என்னன்னா, டாக்டர் ஆனியன் தடவலாமா இதுக்கு அப்படின்னு கேட்பாங்க. ஆனியன் தடவுறதுனால வளர்ந்துருமா முடி? சரி, இந்த ஆனியன் ஒரு இரிட்டன்ட். அந்த இரிட்டேஷன்னால வெரி ரேர்லி ஹேர் க்ரோ ஆகலாமே தவிர இது கண்டிப்பாக ஒரு எஃபெக்டிவ் மெத்தட் கிடையாது திருப்பி முடியை வளர்க்குறதுக்கு. ஸோ இதை ட்ரை பண்ணாதீங்க ரொம்ப ஜாஸ்தியாக வீட்டில். ஏன்னா இரிட்டேஷனில் சம்டைம்ஸ் புண்ணு கூட ஆயிடுது உங்களுக்கு பசங்களுக்கு ஸ்கேல்பில். ஸோ இதெல்லாம் பண்ணி வாட் ஐ வாண்ட் டு சே வயா திஸ் பர்டிகுலர் மீடியம் இஸ் தட் டோன்ட் கெட் ஸ்கேர்ட். அன்லெஸ் அண்ட் அன்டில் ரொம்ப சிவியராக சில குழந்தைங்களுக்கு, அது ஒரு சின்ன பர்சன்டேஜ், மேபி ஒரு 20 to 30% தான் ரொம்ப சிவியராக இருக்கும். உங்கள் டெர்மட்டாலஜிஸ்ட்டை நீங்கள் போனீங்கன்னா they will give you effective medication to immediately bring the hair back. and definitely குழந்தைங்களையும் சரி அடல்ட்ஸையும் சரி you should check for ஏதாவது ஒரு ஃபோக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறது. சம்டைம்ஸ் உடம்புல மிச்ச பிரச்சனை, அதாவது தைராய்டு இஷ்யூஸ், டயபெட்டிஸ், இந்த மாதிரி அதர் இஷ்யூஸ் இருக்கும்போதும் நம்ம ஹேர் ஆன் த சைடு அஃபெக்ட் ஆகிறது உண்டு. ஸோ இது ஒரு எப்பவுமே ஸ்கின் அண்ட் ஹேர் நெயில் எல்லாமே ஒரு
ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் இன்டர்னல் ஹெல்த் தான். ஸோ இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வருது, ஒரு வட்டமாக முடி கொட்டுதுங்கும் போது வேற என்ன இஷ்யூஸ் ஏதாவது சார்ந்திருக்காங்கிறது செக் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஸோ வித் ஆல் திஸ் இன்ஃபர்மேஷன் ஐ ஹோப் யூ ஹேட் அ குட் அண்ட் இன்ஃபர்மேட்டிவ் செஷன் டுடே. தேங்க்யூ. கண்மணி, இந்த மாதிரி அன்னோன் பர்சனுக்கு மெயில் அனுப்புறதுனால அவங்களுக்கு என்ன லாபம்? ஆக்சுவலி இந்த ரான்சம் வேற அழிக்கிறதுக்காக கூடிய விரைவில் ப்ரோக்ராம் கண்டுபிடிச்சிடுவாங்க. ஸோ இதெல்லாம் நினைச்சு நீ வரி பண்ணாத. ஆக்சுவலி நாமளும் இந்த மாதிரி விஷயங்கள்ல கொஞ்சம் ஜாகிரதையா தான் இருக்கணும். நம்மளுக்கு வந்து அன்னோன் மெயில்ஸ்லாம் வரும்போது நம்ம ஜஸ்ட் ஓபன் பண்ணி பாத்திரக்கூடாது. முக்கியமா அதுல இருக்கிற லிங்கை வந்து கிளிக் பண்ணவே கூடாது. இல்ல, கரெக்டா சொன்னேன். இந்த மாதிரியான அட்டாக் மறுபடியும் ஃபியூச்சர்ல வந்துச்சுன்னா அதுல இருந்து எப்படி நம்ம தப்பிக்கணும் அப்படிங்கறத யோசிச்சுட்டு இப்போ சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. கண்மணி, இப்ப நீ திடீர்னு ஆட்டோல போயிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோயேன். சோ பக்கத்துல வந்து ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு. ஆட்டோ டிரைவர் திடீர்னு அந்த குழந்தைய தூக்கி மடியில உட்கார வச்சுட்டு வாங்க போலாம் அப்படின்னு சொன்னா நீ என்ன சொல்லுவ? ஆட்டோக்குள்ள ஒரு குழந்தை தூங்கிட்டு இருக்கு, திடீர்னு ஆட்டோ டிரைவர் மடியில உட்கார வச்சுட்டு போலான்னு சொன்னா கொஞ்சம் யோசிப்பேன். எப்படி குழந்தைய மடியில வச்சுட்டு அவரால் சரியா கான்சென்ட்ரேட் பண்ணி போக முடியும்? அதனால கொஞ்சம் தயங்கி யோசிச்சு போலாமா வேண்டாமா அப்படின்னு ஒரு கன்ஃபியூஷன்ல தான் இருந்திருப்பேன். ஆனா மும்பைல வந்து வினோத் அப்படிங்கிற ஒருத்தர் வந்து ஆட்டோல போயிட்டு இருந்திருக்காரு. பட் அந்த ஆட்டோ டிரைவர் மடியில வந்து ஒரு 2 வயசு குழந்தை இருக்கிறத அவர் பாத்திருக்காரு. அந்த குழந்தையோட தான் அந்த ஆட்டோ டிரைவர் வண்டி ஓட்டிட்டு இருந்திருக்காரு. ஓ, இது நிஜமாவே நடந்ததா? நீ சும்மா ஏதோ கேள்வி கேட்கறேன்னு மட்டும் தான் நினைச்சேன். ஆக்சுவலா வந்து வினோத் அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட பேசும்போதுதான் அவரோட கஷ்டம் என்ன அப்படிங்கறது அவருக்கு தெரிஞ்சது. அந்த ஆட்டோ டிரைவர் பேர் வந்து முகமது சயீத், அவரோட வைஃப் பேர் வந்து யாசின். யாசின்க்கு வந்து திடீர்னு பேரலிட்டிக் அட்டாக் வந்துருச்சு. ஆனா அந்த கப்பலுக்கு பார்த்தோன்னா 2 வயசுல ஒரு குழந்தையும் 3 மாசத்துல ஒரு குழந்தையும் இருக்கான். ஐயோ, இப்ப எப்படி 2 சின்ன குழந்தைகளை கையில வச்சுக்கிட்டு ஒர்க்கையும் குடும்பத்தையும் அவர் மாத்தி மாத்தி கவனிச்சுக்குவாரு? ஆக்சுவலா அவருக்கு வந்து வைஃப் கூடவே இருந்து ஹெல்ப் பண்ணணும்ட்டு தான் இருக்கு. பட் வைஃப் கூடவே இருந்தா அவங்க எப்படி வந்து லைஃப் லீட் பண்ணுவாங்க? அவங்களுக்கு இன்கம் வேணும்ல. சோ சயீத் வந்து யோசிச்சுட்டே இருந்தபோது என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா, அந்த 3 மாச குழந்தைய வந்து பக்கத்து வீட்டுல விட்டுட்டு அந்த 2 வயசு குழந்தைய தான் கூடவே வேலைக்கு கூட்டிட்டு போயிட்டாராம். ஓ, அதாவது இத்தனை வருஷமாவே அவரு சவாரி இருக்கும்போது அவருடைய குழந்தைய பின்னாடி சீட்லயோ, சவாரி வந்த பிறகு அவருடைய மேலேயோ வச்சுட்டு அவர் வந்து ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்காரு. கரெக்டா? எக்ஸாக்ட்லி. இந்த கதையை கேட்ட வினோத் என்ன பண்ணிருக்காரு, அந்த ஆட்டோ டிரைவரை போட்டோ எடுத்திருக்காரு. அது மட்டும் இல்லாம அந்த ஆட்டோ டிரைவர் கிட்ட இருந்து அவரோட பேங்க் அக்கௌண்ட் டீடைல்ஸ் எல்லாம் வாங்கியிருக்காரு. பட் சயீதுக்கு வந்து ஏன் வந்து அக்கௌண்ட் டீடைல்ஸ் வாங்குறாரு அப்படின்ட்டு அப்போ தெரியல. கொஞ்சம் நாளுக்கு அப்புறமா தான் வந்து அது ரிவீல் ஆச்சு. ஏன் அப்படி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் என்ன ஆச்சு? ஆக்சுவலா வந்து அவர் போட்டோ எடுத்தார்ல வினோத், அந்த போட்டோவை வந்து அவர் ட்விட்டர் அக்கௌண்ட்ல போஸ்ட் பண்ணிருக்காரு. சோ அது பார்த்து ஒரு பாலிவுட் செலிபிரிட்டி வந்து ரீட்வீட் பண்ணிருக்காங்க. சோ இந்த மாதிரி வந்து எல்லாரும் ட்வீட் பண்ண சோஷியல் மீடியால வந்து அந்த இஷ்யூ பயங்கரமா வைரலா ஸ்ப்ரெட் ஆகி நிறைய பப்ளிக் வந்து சயீதுக்கு ஹெல்ப் பண்ண வந்திருக்காங்க. நிறைய ஃபண்ட் ரைஸ் பண்ணிருக்காங்க. நிறைய பேர் வந்து அவருக்கு வந்து பண உதவி எல்லாம் செஞ்சிருக்காங்க. சோ ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு சயீத். வாவ், சூப்பர்ல. நம்மளுடைய எல்லா கஷ்டத்துக்குமே கண்டிப்பா ஒரு சொல்யூஷன் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ சயீதோட கஷ்டத்துக்கு வினோத் மூலமா சொல்யூஷன் கிடைச்சிருக்கு இல்லையா? காலையிலேயே ஒரு நல்ல நியூஸ் சொல்லியிருக்கேன். சோ இந்த நியூஸோட அடுத்ததா நம்ம காஸ்டியூம் கலெக்ஷன்ஸை பார்த்துட்டு வந்துடலாம். ஹாய், குட் மார்னிங். வெல்கம் டு ஸ்டைல் ஒன் பாண்டி பஜார், டி நகர். சாரிக்கு ஒரு ஃபுல் செக்மெண்ட் பார்த்துருக்கோம், லெஹங்காக்கு ஒரு ஃபுல் செக்மெண்ட் பார்த்துருக்கோம். எல்லாமே நம்ம வந்து ஒரு ஃபுல் செக்மெண்ட்டில் ஒரு ஃபுல் வெரைட்டி பார்த்துருக்கோம். பட் ப்ளவுஸ்க்காக மட்டும் இந்த ஃபுல் செக்மெண்ட் நம்ம பார்க்க போகிறோம். பிகாஸ் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது ஸ்டைல் ஒன்ல. இப்போது ட்ரெடிஷ்னல் அண்ட் ஃபேன்சி ரெண்டுத்துக்குமே எது யூஸ் ஆகும், எந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் இருக்குன்னு சிலது தான் நான் எடுத்து வச்சுருக்கேன். நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து டு ஸ்டார்ட் வித் பிளாக். இந்த மாதிரி பிளாக்லேயே நிறைய இருக்கு. அது சீக்வன்ஸ் சம்கி நம்ம சொல்லுவோம். அது எப்படின்னா பார்க்கறதுக்கு ரொம்ப சட்டிலாக இருக்கும், ஜிகு ஜிகுன்னு தெரியாமல் அந்த மாதிரி மைல்டான அந்த சீக்வன்ஸ் சம்கி ஒர்க் வச்சு ப்ளவுஸும் இருக்கு. எம்ப்ராய்டரி, ஸ்டோன் ஒர்க், இது எல்லாமே இருக்கு. மிக்ஸ் ஆஃப் எம்ப்ராய்டரி அண்ட் ஸ்டோன் இருக்கிறதுனால இது நான் எடுத்திருக்கேன். இது வந்து நெட்டில் ஃபுல்லாக நமக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட் ஸ்டோன் ஒர்க் பண்ண ஹாஃப் ஷோல்டர் மாதிரி இருக்கு பார்க்கறதுக்கு. பட் வேர் பண்ணோம்னா யூஸ்வலாக நம்ம நெக் வந்து 4 to 5 இந்த மாதிரி வைப்போம். இது வந்து ஒரு 3 இருக்கும் மெஷர்மெண்ட். ஏன்னா இது நம்மளை ரொம்ப எலிவேட் பண்ணி காமிக்கிறதுக்காக ரொம்ப க்ளோஸ் நெக் மாதிரி பண்ணியிருக்காங்க. போட்டாலும் அப்படிதான் இருக்கும் நமக்கு. இது வந்து கார்செட் ஸ்டிச் பண்ணிருக்காங்க. இதுலயே வந்து கச்சோலி கட்டும் வச்சு இருக்கு, ஸ்லீவ்லெஸ், இது எல்லாமே இருக்கு. பட் இதுல நம்ம பார்க்கறது வந்து கார்செட் லைன். ஸோ இது வந்து ஃபுல்லாக நெட்டில் இருக்குது. இது வந்து கீழே பட்டி, எம்ப்ராய்டரி பட்டி வச்சு பேக் ஓப்பன் வச்சுருக்காங்க. பிளாக் கிறிஸ்டல் பீடில் நமக்கு நாட் பண்ணி கீழே அந்த லட்சக்கன் தொங்குற மாதிரி ஒரு லட்சக்கன் ஃபீல் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்டில் இது எல்லாமே வந்து கவர் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து ஒன் ஆஃப் த பெஸ்ட் கலெக்ஷன் நான் பார்த்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து வெல்வெட்டில் நெட்டட் டிசைனர் ப்ளவுஸ் பார்க்குறோம்.
ஸோ இது வந்து பிரின்சஸ் கட்னு சொல்லுவோம். இந்த பிரின்சஸ் கட்டில் மோஸ்ட்லி பிளவுஸில் வந்து பேக் ஓப்பன் நம்ம வைக்கிறதா இருந்தால் எப்போவுமே பிரின்சஸ் கட் தான் ஃப்ரண்ட்டில் வைக்கணும். அப்போ தான் நமக்கு வந்து பாயிண்டடாக இல்லாமல் அசிங்கமாக இல்லாமல் இருக்கும். ஆஸ் இன் பிரின்சஸ் கட் இல்லைன்னா கூட இதில் வந்து பேடட் அட்டாச்மெண்ட் இருக்கிறதுனால நமக்கு அவ்வளோ அக்வர்டாக இருக்காது. பட் ஸ்டில் நம்ம கஸ்டமைஸ் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கும் போது அந்த மாதிரி பண்ணிக்கணும். ஸோ மேலே ஃபுல்லாக ஹக்கோபால வந்து ஒர்க் பண்ணியிருக்காங்க. இங்கே ஃபுல்லாக கோல்டு பீட் வச்சுருக்காங்க. அண்ட் ஒன் மோர் திங், இது வந்து கீழே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணியிருக்காங்க. சப்போஸ் நம்ம இது சாரீக்கு யூஸ் பண்ணாமல் நம்ம ஒரு கிராண்ட் ஸ்கர்ட்டோ இல்லை லெஹெங்காவோ வச்சுக்கோம், அதுக்கு மேட்ச் பண்ணிக்கிறோம் அப்படின்னா இந்த மாதிரி கட் இருக்கும்போது அப்பர் போர்ஷன் கொஞ்சம் குள்ளமாக இருந்து சிலர் வந்து லோயர் போர்ஷன் நல்ல டாலாக இருப்பாங்க, லெக் போர்ஷன் அந்த மாதிரி இருக்கவங்க இப்படி போட்டால் இன்னுமே கொஞ்சம் டாலாக தெரிவாங்க. ஸோ இது ஒரு ஆப்ஷன். ஸ்லீவ் வேணும்னா நம்ம வந்து அட்டாச் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே ஸ்லீவ் அட்டாச் இருக்கும். ஸ்லீவ்லெஸ்ஸாக இருக்கிறத வேணும்னா ஸ்லீவ் அட்டாச் பண்ணிக்கலாம். இது வந்து பேக் ஓப்பனில் இந்த இடத்துல மட்டும் கொக்கி போடுற மாதிரி. ஸோ இதுதான் நெக் போர்ஷன், பேக் நெக் போர்ஷன். ஸோ இது ஒரு கலெக்ஷன். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஃப்ளோரல் கலெக்ஷன் சம்மருக்கு. எனி காட்டன் சாரி நம்ம இதோட மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். பிகாஸ் இது வந்து ரா சில்க் அந்த மாதிரி நம்ம வந்து இதை டிஃபைன் பண்ண முடியாது, மிக்ஸ் ஆஃப் மெட்டீரியல்ஸ் இருக்கிறதுனால. அண்ட் மோரோவர் வைப்ரண்ட் ஃப்ளோரல்ஸ் இருக்கிறதுனால எந்த வைப்ரண்ட் கலர் சாரியோட வேணாலும் அதை மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஃப்ரண்ட் ஓப்பன் கொடுத்துருந்தா கூட பிரின்சஸ் கட் வச்சு தைச்சிருக்காங்க. ஸோ இப்போ கிடைக்கிற நம்மளுடைய இன்னர்வேருக்கு ஏற்ற மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்க இந்த ப்ளவுஸை. பேக்கில் வந்து சிம்பிள் பட் பிரிட்டி, நல்ல ப்ராட் நெக். எல்லா பிளவுஸ்லயுமே இந்த பீட் ஒர்க் இருக்கு, பீட் லட்சக்கன் இருக்கு நமக்கு. நெக்ஸ்ட் வந்து அக்கேஷனல் வேர். எனி பாட்டில் கிரீன் ஒரு எந்த விதமான கிரீனாக இருந்தாலும், பிகாஸ் சில்க் த்ரெட் மிக்ஸ் ஒர்க்கில் வந்து ஒரு கிரீன் ஒர்க் இருக்கு, கோல்டு இருக்கு. ஸோ வெரைட்டி ஆஃப் கிரீன் இருக்குல்ல, அதை பொறுத்து நம்ம இந்த மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணிக்கலாம். ஹியூஜ் கலெக்ஷன் ஆஃப் பிளவுஸ். ஸ்டிச்சிங் ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கு. இதுவும் ஃப்ரண்ட் ஓப்பன். ஸோ இதெல்லாம் கிளாசிக் ஆஸ் இன் சில்க் சாரி. நம்ம அம்மா, எல்டர்லி யார் வேணாலும் பெரியவங்க வந்து மாற்றிக்கலாம். ஸ்டிச் பண்ணது தான் இல்லாமல் இதையும் நம்ம மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி மாற்றி கட்டி பார்க்கலாம். ஸோ அந்த மாதிரி. அண்ட் பிளெயின் இந்த மாதிரி பெய்ஜ் அண்ட் கோல்டு காம்பினேஷனில் சாரி இருந்தாலும் இந்த மாதிரி கேரளா சாரி அந்த மாதிரி இருந்தால் இதோட மேட்ச் பண்ணலாம். ரொம்ப ப்ரிட்டியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வித் லைனிங்கோட, லைனிங்லாம் ரொம்ப சூப்பராக இருக்கு. ஸோ யூஷுவல் கூரை புடவை அதுக்கப்புறம் கல்யாணம் அப்படின்னாலே மரூன் சாரி தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ அதுக்கு நம்ம லாஸ்ட் மினிட் ப்ளவுஸ் ஆப்ஷன்ஸ் பார்க்கணுன்னா அஃப்கோர்ஸ் பிளெயின் கோல்டு போகலாம். அப்படி இல்லாமல் மரூனில் கோல்டு காம்பினேஷன்ஸ் போகணுன்னா இந்த மாதிரி போகலாம். பிரின்சஸ் கட்டில் ஃப்ரண்ட் ஓப்பனில் கோல்டு த்ரெட் ஒர்க் பண்ணியிருக்காங்க. மைன்யூட்டாக ஒரு மரூன் ஸ்டோன் ஒர்க் அது இன்பில்ட் அதுலேயே அப்படியே பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக. ஸோ இது நார்மல் கம் அக்கேஷனல் பிளவுஸ். ஆனால் எல்லாத்துலேயுமே நெக் பார்த்தீங்கன்னா எல்லாமே பேட்டர்ன் நெக் தான். அன்லஸ் அண்ட் அன்டில் அந்த மெட்டீரியலோ இல்லை அதனுடைய ஃபீலோ டிமாண்ட்ஸ் ஆன் சிம்பிள் நெக் அப்படின்னு இல்லாமல். ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து பிரைட் ரெட்டில் ஃபுல் கோல்டு. இது வந்து செல்ஃப் டிசைன். இது எம்ப்ராய்டரியும் கிடையாது, மெட்டீரியல் அட்டாச்மெண்ட்டும் கிடையாது. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட்டாக ஒரு வெல்வெட் ஃபினிஷ் இருக்கு. அசன் அந்த த்ரெட்டுக்கு நடுவில் இந்த கோல்டு செல்ஃப் டிசைன் எம்போஸ் ஆகிருக்கு. அந்த மாதிரி ஒரு பிளவுஸ். இது போட்டால் அவ்வளோ ரிச்சாக இருக்கும். மேபி இதனுடைய பிளெயின் சாரீ கூட நம்ம கட்டிக்கலாம். அந்த மாதிரி பிளெயின் சாரீஸ்க்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளவுஸ். இது வந்து பேக் நெக். ஸோ இது வந்து யூஷுவல் ப்ராக்கெட் டிசைன்ஸ் மாதிரி இருந்தாலும் இங்க் ப்ளூ பிளவுஸ் வந்து எப்போவுமே ரொம்ப ப்ரிட்டி தான் பார்க்குறதுக்கு. பட் இது ரொம்ப மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியாது எக்ஸப்ட் ஃபார் கேரளா சாரீஸ் தவிர. இது வந்து ஃபுல்லாக நெட்டில் ஸ்லீவ் பண்ணியிருக்காங்க. பின்னாடியும் ஃபுல்லாக நல்ல ப்ராட் க்ளோஸ்டாக இருந்தாலும் ஃபுல்லாக நெட்டில் இருக்கிறதுனால யூ மஸ்ட் கான்சென்ட்ரேட் ஆன் யுவர் இன்னர்வேர். ஸோ இங்கே ஒரு பேட்ச் ஒர்க் கொடுத்துருக்காங்க சும்மா ஒரு செலிப்ரேஷன் ஃபினிஷ்காக. ஸோ இது பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து இது வந்து யூஷுவல் கோல்டுலேயே எத்தனை வெரைட்டிஸ் இருக்குது, எந்த மாதிரிலாம் டிசைன் வச்சுருக்காங்க அப்படின்னு. ஸோ இது வந்து நெட்டட்லேயே எம்ப்ராய்ட்ரி.
ஆனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இது வந்து ஃபுல்லாக டபுள் நெட்டட் கொடுத்து உள்ளே வந்து நமக்கு லைனிங் ஸ்ட்ரைட்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ ஹேண்டில் வித் கேர் அப்படின்ற மாதிரி தான் இந்த ப்ளவுஸ். பட் போட்டால் இன்னுமே கிராண்டாக இருக்கும். இது வந்து பின்னாடி நெக், பேக் ஓப்பன். சின்ஸ் கோல்டுங்கிறதுனால அந்த நாட்லெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நிறைய பீட்லாம் வச்சு அப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டாங்க. பிகாஸ் கோல்டே ரொம்ப கிராண்டாக இருக்கும் ஆல்ரெடின்னு. இப்போது வந்து மிரர் ஒர்க் தான் வந்து இந்தியன் ஒர்க்குன்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா. பட் ஃபாயில் ஒர்க் இப்போ வந்து மோஸ்ட்லி மிரரை விட ஃபாயில் ஒர்க் நிறைய வந்துச்சு. ஸோ திஸ் இஸ் நாட் மிரர், ஃபாயில் ஒர்க்கில் வந்து பண்ணியிருக்காங்க மிரர் எஃபெக்டில். இதுவும் ஆனால் ரிஃப்ளெக்ட் பண்ணும், நமக்கு இமேஜோ எது இருந்தாலும் நமக்கு ரிஃப்ளெக்ட் பண்ணும். பட் ஸ்டில் ஃபாயில் ஒர்க் பேஸில் கோல்டு எம்ப்ராய்டரி, ஹாஃப் ஷோல்டர் நெட்டடில் வந்து நமக்கு ஒரு ப்ளவுஸ் செம்ம சூப்பராக இருக்குது. இதை வந்து போட்டோன்னா அவ்வளோ அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. இந்த ஃபாயில் ஒர்க் இருக்க கோல்டு பேஸ் ப்ளவுஸ். ஸோ இது வந்து சில்க் சாரிக்கு ட்ரை பண்ணி பார்க்கலாம். கோல்டு கலெக்ஷன்ஸ் ஆர் சில்க்குக்கு ஏற்ற மாதிரி கிராண்ட் கலெக்ஷன்ஸ் நம்ம பார்த்துட்டோம். இது இல்லாமல் இன்னும் டிஃப்ரெண்ட்டான கலெக்ஷன்ஸ் எவ்ரிடே ஆர் டே டு டே வேர் இதுக்கேற்ற மாதிரியும் இங்கே ப்ளவுஸ் இருக்குது. அதெல்லாம் என்ன இருக்குன்னு நாளைக்கு காமிக்கிறேன். கண்மணி, கடவுள் வந்து எல்லாரு கூடயும் இருக்க முடியாது, அதனாலதான் தாயை படைச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளுக்கு கஷ்டம்னு வரும்போது கடவுள் வந்து ஏதோ ஒரு ரூபத்துல, மனுஷ ரூபத்துல வந்து நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஆமா, சையதுக்கு அது வினோத் மூலமா வந்து கிடைச்சிருக்குன்னு சொல்லலாம். அதே மாதிரி நம்ம எல்லாருடைய லைஃப்லயுமே கண்டிப்பா அற்புதங்கள் நடக்கும். ஆனா அதுக்கு தேவை பொறுமையும் அர்ப்பணிப்பும் தான். இதே மாதிரி இன்னும் பல விஷயங்களை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இது உங்கள் மார்னிங் கஃபே. வெல்கம் பேக் டு மார்னிங் கஃபே. ஸ்வாதி, இந்த உலகமே நம்ம பாக்குற பார்வையை வச்சுதான் இருக்குல்ல. எதை வச்சு சொல்ற கண்மணி? ஆக்சுவலி இப்ப நம்ம நெகட்டிவா ஒரு விஷயத்த பார்க்கும்போது அது நம்ம கண்ணுக்கு நெகட்டிவா தான் தெரியும். இதே பாசிட்டிவா பார்க்கும்போது பாசிட்டிவா தெரியும். சோ இதை பேஸ் பண்ண ஒரு சின்ன மகாபாரத கதையை தான் இப்ப நான் சொல்ல போறேன். ஆக்சுவலி மகாபாரத்ல 2 குரூப் இருந்தாங்க தெரியும்ல. ஆமா, பாண்டவர்கள், கௌரவர்கள். அப்புறம் ஆமா, இந்த 2 தரப்பினருக்குமே துரோணாச்சாரியார் தான் குரு. இவர்கிட்ட இருந்தா எல்லா வித்தைகளுமே 2 தரப்பினரும் கத்துட்டு இருந்திருக்காங்க. ஆனா அந்த சமயத்துல கௌரவர்கள் மட்டும் என்ன நினைச்சிருக்காங்கன்னா, இவர் வந்து ரொம்ப பார்ஷியாலிட்டி காட்டுறாரு, பாண்டவர்களுக்கு மட்டும் நிறைய வித்தைகள் சொல்லி கொடுக்குறாரு, நிறைய இம்பார்ட்டன்ஸோட சொல்லி கொடுக்குறாரு, எங்களை அவ்வளவா கண்டுக்கிறதே இல்லை அப்படிங்கிற மாதிரி பீஷ்மர் கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காரு. இது ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா குரு அப்படிங்கிறவங்க வந்து எப்பவுமே சமமா தான் சொல்லி கொடுப்பாங்க, எப்பவுமே பார்ஷியாலிட்டி எல்லாம் பார்க்க மாட்டாங்க. அவங்க கத்துக்கிறது, அவங்க கவனிக்கிறதுல தான் இருக்குல்ல. கரெக்டா சொன்னேன். பட் இந்த உண்மையை பீஷ்மர் புரிஞ்சுக்கிட்டாரு. புரிஞ்சுக்கிட்ட பிறகு சரி என்னதான் இருந்தாலும் ஒரு சின்ன டெஸ்ட் வச்சு பாத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெஸ்ட் வேற கண்டக்ட் பண்ணிருக்காரு. அப்படியா? என்ன டெஸ்ட் அது? அந்த டெஸ்ட்ல அவர் என்ன பண்ணிருக்காரு, கௌரவர்கள் தரப்புல இருந்து துரியோதனனை கூப்பிட்டிருக்காரு. கூப்பிட்டு நீ பக்கத்து ஊருக்கு போயிட்டு வா, போய் அங்க ஒரு நல்ல மனுஷன் இருப்பான்ல அவனை கூப்பிட்டு வந்து என்ன சந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ துரியோதனனும் பக்கத்து ஊர்ல போய் தேடி 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 கடைசியில வந்திருக்காரு. ஆனா யாருமே கூப்பிட்டு வரல. அவர் பீஷ்மர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நான் பக்கத்து ஊர்ல போய் பார்த்தேன், அங்க ஒரு நல்ல மனுஷன் கூட இல்ல, எல்லாருமே ஏதாவது ஒரு தப்பாவது பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு. ஓகே, அப்ப பாண்டவர்கள் செட்ல இருந்து யாருமே போகவே இல்லையா? பாண்டவர்கள் தரப்புல இருந்தோ தர்மரை வந்து அனுப்பியிருக்காரு. தர்மர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நீயும் பக்கத்து ஊருக்கு போ, பக்கத்து ஊர்ல இருந்து ஏதாவது ஒரு கெட்ட மனிதனை கூப்பிட்டு வா, அவன் வந்து என்ன சந்திக்க சொல்லு அப்படின்னு சொல்லுவார். தர்மரும் பக்கத்து ஊருக்கு போய் ரொம்ப நேரமா தேடி அவர் மட்டுமே தனியா திரும்ப வருவாரு. அவர் பீஷ்மர் கிட்ட என்ன சொல்லுவாருன்னா, நான் பக்கத்து ஊருக்கு போனேன், அங்க ஒரு தவறான மனிதர் கூட இல்ல, ஏன்னா எல்லாருமே அவ்வளோ நல்லவங்களா இருக்காங்க அப்படின்னு சொல்லுவார். சோ இதுல இருந்து நமக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளே ஒரு பாசிட்டிவான பர்சனா இருந்தா நம்ம கண்ணுக்கு எல்லாமே நல்ல விஷயமா தான் தெரியும். நம்ம ஒரு நெகட்டிவான பர்சனா இருந்தோம்னா நல்ல விஷயம் கூட நம்ம கண்ணு கெட்டதா தான் தெரியும் அப்படிங்கறதா இந்த கதையோட கருத்து. ஓகே, ஒரு சூப்பரான மோட்டிவேஷனான ஒரு கதை சொல்லியிருக்கேன். சோ அடுத்ததான் வந்து சின்னஞ்சிறு உலகம் பகுதி காத்துக்கிட்டு இருக்கு, அதை பார்த்துட்டு வந்துடலாம். வணக்கம் நேர்களே. நம்ம குழந்தைங்களை வந்து ஸ்கூலுக்கு சேர்த்தும் போது நம்ம நிறைய எதிர்பார்ப்புகளோடு அவங்க சேர்த்துறோம். கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா A+ வாங்கிடணும், A1 வந்துடணும், ஃபர்ஸ்ட்டே எல்லா சப்ஜெக்ட்லையும் மெடல் வாங்கணும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆசைப்படுறோம். அண்ட் நெகட்டிவாக பார்த்தீங்க அப்படின்னா ஸ்கூல் சைட்லையுமே வந்து நம்ம குழந்தைங்க கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டாங்கன்னா உங்கள் சைல்டு வந்து சரியில்லை, கவனிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி நிறைய ஸ்கூல்ஸில் வந்து குழந்தைங்களை வந்து பிராண்ட் பண்ணிடுறாங்க, ஒரு முத்திரை குத்திடுறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் கல்வியை பற்றி நம்ம நிறைய விஷயங்கள் புரிஞ்சுக்கணும். பழைய காலத்து கல்வி அப்படிங்கிறது நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னுமே இந்தியாவில் நம்ம பயன்படுத்துறது ஒரு
கிட்டத்தட்ட 300 வருஷத்துக்கு முன்னால டெவலப் ஆன எஜுகேஷன் சிஸ்டம். அதுல வந்து சர்வெண்ட் மாடல் எஜுகேஷன் சொல்லுவோம், இதை ஃபேக்டரி மாடல் எஜுகேஷன் கூட சொல்லலாம். குழந்தைய வந்து நம்ம ரா மெட்டீரியலா உள்ள கொண்டு வரோம். ப்ராசஸ் 1, ப்ராசஸ் 2, ப்ராசஸ் 3ன்னு சொல்லி ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட், செகண்ட் ஸ்டாண்டர்ட், தேர்ட் ஸ்டாண்டர்ட்க்கு எடுத்துட்டு போறோம். 10th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் கூட்டிட்டு போய் ஒரு குவாலிட்டி கண்ட்ரோல் பண்றோம். ஒரு பப்ளிக் எக்ஸாம் வச்சுட்டு நீ வந்து ஒன்னுத்துக்கும் உதவாதவன், நீ நல்லா வருவ அப்படிங்கிற லெவல்ல வந்து அவங்களுக்கு நம்ம முடிவுகள் எடுக்கிறோம். எங்க நம்ம இங்க தப்பு பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையோட பிரெயின் வித்தியாசம், அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய திறமைகள் வித்தியாசம். ஹார்வர்ட் கார்ட்னர் அப்படிங்கிறவர் வந்து 1983லயே மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வந்திருந்தாரு. அதை வந்து ப்ரூவும் பண்ணியிருக்காரு. நம்ம எல்லாருக்கும் அறிவு அப்படிங்கிறது ஒரே கான்செப்ட் கிடையாது. 9 வகையான அறிவு நம்மளுக்குள்ள உண்டு. அந்த ஒவ்வொரு வகையான அறிவுக்கும் நம்ம வந்து வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தா அந்த குழந்தைங்களுக்கு எந்தெந்த இன்டெலிஜென்ஸ் ஸ்ட்ராங்கா இருக்கோ அது நல்ல ஸ்ட்ராங்கா டெவலப் ஆகும். எது கொஞ்சம் ஆவரேஜாவோ வீக்கா இருக்கோ அதையும் நம்ம டெவலப் பண்ணிக்கலாம். ஆனா அதுல வந்து நம்ம எக்ஸலண்டா வருவோம் அப்படிங்கிறது கிடையாது. உதாரணம் அப்படின்னா இந்த 9 வகையான அறிவை எடுத்துக்கிட்டீங்கனாலே முதல் வகையானது மொழி வளர்ச்சிக்கு லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா மொழி வளர்ச்சியில ரொம்ப நல்லா இருப்பாங்க, நல்லா அழகா திறமையா பேச முடியும், நிறைய புது மொழிகள் அவங்களால கத்துக்க முடியும். சட்டுன்னு ஒரு விஷயத்தை திங்க் பண்ணணும்னா வார்த்தைகளா திங்க் பண்ணி அந்த வார்த்தைகளை வந்து நம்மளுக்கு உடனடியா அவங்க வந்து யூஸ் பண்ணுவாங்க. இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கருத்துள்ள புக்ஸும் எழுதுவாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பீச் கொடுத்தாங்க அப்படின்னா மற்றவங்களை கவரக்கூடிய லெவலுக்கு அது வந்து அந்த நல்ல ஸ்பீச்சா இருக்கும். அந்த லிங்குவிஸ்டிக் எபிலிட்டி அப்படின்றது இந்த சில்ட்ரன் தான் வந்து பாத்தீங்கன்னா யூஎஸ்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஸ்பெல் பி அப்படின்ற காம்படிஷன் பார்க்குறோம். கிட்டத்தட்ட எல்லா ஏஷியன் சில்ட்ரன் தான் அதுல வந்து ஃபர்ஸ்டா வராங்க. இந்த மல்டிபிள் இன்டெலிஜென்ஸ்ல ஃபர்ஸ்ட் லிங்குவிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் அப்படின்றது ரொம்ப வந்து ஸ்ட்ராங்கானது. இந்தியாவில் அது வந்து நிறைய சில்ட்ரனுக்கு ஸ்ட்ராங், எல்லாருக்குமே ஸ்ட்ராங்கா இருக்கும்னு சொல்ல முடியாது. ரெண்டாவது பாத்தீங்கன்னா மேத்தமேட்டிக்கல் அண்ட் லாஜிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். கணக்கு செய்யக்கூடியது, லாஜிக்கோட திங்க் பண்றது, சயின்டிபிக் ரீசனிங் இருக்கிறது, இதெல்லாம். இது பாத்தீங்க அப்படின்னா பிரெயினோட லெஃப்ட் ஹெமிஸ்பியர்ல நிறைய இருக்கும். இப்ப பிலீவ் பண்றது ரைட் ஹெமிஸ்பியர்ல இருக்கக்கூடிய ஒரு சில பகுதிகளும் அதுல வந்து யூஸ் பண்றோம் அப்படின்னு. ஆனா இந்த ஸ்ட்ரென்த் பாத்தீங்கன்னா எல்லா குழந்தைங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஸோ இங்கதான் நம்ம பெற்றோர்களா எங்க தப்பு பண்றோம் அப்படின்னா, லாங்குவேஜ்ல நல்லா இருக்கா அதனால மேத்ஸும் நல்லா படிக்கணும், இல்ல மேத்ஸ்ல நல்லா இருக்கா அதனால லாங்குவேஜும் நல்லா படிக்கணும் அப்படின்னா இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட மூளையில வேற வேற பகுதிகள், இது வந்து வேற வேற திறமைகள். ஒரே குழந்தை ரெண்டுத்துலயும் கண்டிப்பா வரும் அப்படின்னு நம்ம வந்து சொல்ல முடியாது. ஆனா எப்படி நம்ம இதை வந்து டிஸ்ட்ராய் பண்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நெட்ரு பண்றதுல பழக்கப்படுத்திடுறோம். நெட்ரு பண்றது அப்படின்றது திறமையே கிடையாது. மூளையோட ஒரு பகுதியை யூஸ் பண்றோம், ஷார்ட் டேர்ம் மெமரிக்கு அதை எடுத்துட்டு போறோம். அது வந்து டெஸ்ட் எழுதுற வரைக்கும் தான் அது யூஸ் ஆகுமே ஒழிய லைஃப்ல வந்து அதை அப்ளை பண்ண முடியாது. இது பண்றதுனால தான் பாத்தீங்கன்னா படிப்பு போக நம்ம என்ட்ரன்ஸ் கோச்சிங் போக வேற கோச்சிங் அப்படின்னு சொல்லி நம்ம நிறைய கோச்சிங் கொடுக்குறோம். ஐஐடியில கூட படிச்சுட்டு அவன் வெளியே வரும்போது ஒரு இனோவேஷனோ இல்லை ஒரு புது படைப்பு வந்து அவனால வந்து கிரியேட் பண்ண முடியாத லெவலுக்கு அவங்க வந்து டல்லா இருக்காங்க. நிறைய கோல்டு மெடல் ரேங்க்லாம் வாங்குறாங்க, லைஃப்ல ஒண்ணுமே அச்சீவ் பண்ணாத இருக்காங்க. இதுல வந்து மற்ற இன்டெலிஜென்சஸ்லாம் பாத்தீங்கன்னா பாடிலி கினெஸ்தட்டிக் இன்டெலிஜென்ஸ் இது அதிகமா இருந்ததுன்னா ஸ்போர்ட்ஸ், மற்றபடி டான்ஸ்ல, டிராமா, தியேட்டர் இதுலலாம் அவங்க வந்து ரொம்ப நல்லா இருப்பாங்க. இதுலயே வந்து எக்ஸிஸ்டென்ஷியல் இன்டெலிஜென்ஸ், அவங்களுக்கு வந்து ஆன்மீக ரீதியா மற்றவங்களுக்கு சேவை செய்யணுன்றது கூட ஒரு வகையான இன்டெலிஜென்ஸ். நேச்சுரலிஸ்டிக் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். அது பாத்தீங்கன்னா செடி, கொடி, மரம் இதுலலாம் வந்து அவங்களுக்கு நிறைய திறமை இருக்கும். அவங்க திறமை மட்டும் இல்ல, அவங்களுக்கு இன்ட்ரெஸ்டும் அதிகமா இருக்கும். அனிமல்ஸுக்கு ஒன்றும் இது டேஞ்சர் ஆகக்கூடாது, ஒரு அனிமல்ஸை வந்து விலங்குகள்லாம் வந்து வீட்டிலேயே கொண்டு வந்து பாத்துக்கிறேன் அப்படிங்கிற ஒரு திறமை இருக்கும். இந்த மாதிரி நிறைய பியூட்டிஃபுல் இன்டெலிஜென்சஸ் இருக்கு. இன்னும் எடுக்கணும்னா மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவோம். இது பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டிலேயே பாத்தீங்கன்னா நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ்லாம் வந்து நல்ல ஹை மியூசிக்கல் இன்டெலிஜென்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ஒவ்வொரு இன்டெலிஜென்ஸ்க்கும் நம்ம சான்ஸ் கொடுத்தாதான் குழந்தை வந்து லாங் டேர்ம்ல பிரெயின் ஃபுல்லா டெவலப் பண்ண முடியும். ஐன்ஸ்டைன் மாதிரி ஒரு பெரிய ஜீனியஸே வந்து தன்னோட மூளையோட 4% தான் பயன்படுத்தி இருந்தாரு அப்படின்னு சொல்லி இப்ப ரீசெண்டா ஒரு ஸ்டடி வந்திருக்கு. அப்போ நெட்ரு பண்ணக்கூடிய குழந்தை பாத்தீங்கன்னா 0.0001 தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கு. அப்போ நம்ம வந்து என்ன பண்றோம், அவங்கள சிந்திக்க விடாம அவங்களோட திறமைகளை வந்து வளர்த்தாம நம்ம பாக்குறோம். ஸோ பெற்றோர்களா நம்ம வந்து ஸ்கூலுக்கு குழந்தைய சேர்த்தும் போது புரிஞ்சுக்க வேண்டியது, மார்க் அவங்க வந்து ரொம்ப எடுக்கலைன்னா கூட பரவாயில்ல, அவங்களோட திறமைகளை வளர்த்துக்கிறாங்களா, லைஃப்ல ஒரு சிச்சுவேஷன் வரும்போது அவங்களால வந்து அதை சால்வ் பண்ண முடியுதா, மற்றபடி அவங்க வந்து ஒரு ஆவரேஜா ஒரு
ஒரு கான்செப்ட் புரிஞ்சுக்கிட்டு ஒரு 70-80 மார்க் வாங்கினா கூட போதும் அப்படின்ற லெவல்ல நீங்க வந்து இறங்கிடுங்க. ஏன் அப்படின்னா இந்த ஃபர்ஸ்ட் 5 இயர்ஸ் இந்த ஸ்கூல் ஜாயின் பண்ணி 3rd ஸ்டாண்டர்ட் வரைக்கும் அவங்க பேசிக்கா ஸ்டடி ஹேபிட்ஸ் மட்டும்தான் செட் பண்றாங்க. இன்னும் அப்போ திறமைகளை வந்து டெவலப் பண்ணல, அடிப்படையை தான் செட் பண்ணிக்கிறாங்க. ஒரு 5th ஸ்டாண்டர்ட்குள்ள எப்படி லேர்ன் பண்ணணும் அப்படிங்கறத அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கிறாங்க. இந்த அடிப்படை அந்த 5 வருஷம் நல்லா 5 வருஷம் + 2 7 இயர்ஸ் நல்லா டெவலப் ஆயிருந்தாதான் 6th ஸ்டாண்டர்ட் டு 10th ஸ்டாண்டர்ட் அப்புறம் 11th 12th அவங்களால வந்து சரியானபடி யூஸ் பண்ண முடியும். இந்த 7 வருஷத்துல சும்மா மார்க் மட்டும் வாங்குன்னு சொல்லி இதை மட்டும் படி இதை மட்டும் செஞ்சா போதும் அப்படின்ற லெவல்ல நம்ம வந்து அவங்களோட கெப்பாசிட்டியை குறைக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா 6th மேல நிறைய சில்ட்ரனுக்கு நெற்று பண்ணா மட்டும்தான் படிக்க முடியும். அவங்களால வந்து சிந்திச்சு படிக்க முடியாம போயிடும், ரொம்ப கஷ்டப்படுவாங்க. எக்ஸ்ட்ரா டியூஷன்ஸ் அந்த மாதிரி கொடுத்தாதான் அவங்களால படிக்க முடியும். இதுக்கு வந்து முடிவு என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் எல்லா குழந்தைக்குள்ளேயும் திறமை இருக்கு, எல்லா குழந்தையும் படிக்க முடியும். இதை வந்து நல்லா புரிஞ்சுக்குங்க. ரெகுலர் ஹேபிட்ஸ் தூக்கத்துக்கு, சாப்பாட்டுக்கு, விளையாட்டுக்கு எல்லாத்துக்கும் செட் பண்ணி அப்புறம் படிப்புக்கும் டைம் கொடுங்க. இந்த 4 விஷயமும் நல்லா பேலன்ஸ் ஆச்சுன்னா குழந்தை வந்து மற்ற திறமைகளையும் டெவலப் பண்றதுக்கு கான்ஃபிடன்ஸ் டெவலப் பண்ணிக்கும். லாஸ்ட் ஸ்டெப் என்னன்னா நம்ம ஆதரவு கொடுக்கறது ரொம்ப அவசியம். ஒரு குழந்தை நல்லது செஞ்சாலும் சரி, ஃபெயில் ஆனாலும் சரி, நம்ம வந்து இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா எந்த குழந்தையா இருந்தாலும் தைரியமா அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறதுக்கு நம்மளோட வருவாங்க. ஸ்கூல்லையுமே வந்து மற்றபடி அவங்க வந்து பிரச்சனைகள் சந்திக்க மாட்டாங்க. மீண்டும் தொடர்ந்து நாளைக்கு பேசலாம். நம்ம உலகத்தை நல்ல விதத்தோட பார்க்கும்போது உலகம் நமக்கு நிறைய நல்ல விஷயங்களை கொடுக்கும்னு சொல்லுவாங்க. சோ இன்னைக்கு மார்னிங் கஃபேல வந்த எல்லா பகுதிகளையும் பார்த்து நீங்க எல்லாருமே என்ஜாய் பண்ணிருப்பீங்கன்னு நாங்க நம்புறோம். இதே மாதிரி அடுத்த மார்னிங் கஃபே நிகழ்ச்சியில வந்து உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது சுவாதிஷ்டா மற்றும் கண்மணி. இது உங்கள் மார்னிங் கஃபே, பிரசன்டட் பை பொன்வண்டர் டிடர்ஜென்ட், பவர்ட் பை சைபால்.